ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு தீபாவளி கார வகைகள் பகுதி 2 பார்க்க போகிறோம். பகுதி 1 வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க இந்த கார வகைகள் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம இப்போது ரிப்பன் பக்கோடா பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள், முதல்ல பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா அதிகமாக எடுத்துக்கலாம். இதோட நான் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன். இதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது பெருங்காயத்தை இந்த தண்ணியில் ஊற வச்சிடலாம். நம்ம இந்த பெருங்காய தண்ணியை தான் இந்த மாவு பிசையத்துக்கு உபயோகிக்க போகிறோம். இப்போ முதல்ல அரிசி மாவை எடுத்து நல்லா சலிச்சிடலாம். இந்த ரிப்பன் பக்கோடா ஈஸியாக பண்ணிடலாம். தீபாவளி ஸ்பெஷல்னு சொல்லலாம். இதை ஒரு அருமையான ஸ்நாக் இது. இப்போ நம்ம இதோட கடலை மாவும் சேர்த்துக்கலாம். அதையும் சலிச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையை மிக்சியில் பிடிச்சி வச்சுருந்தேன். இப்போ அதையும் நல்லா சலிச்சிக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு நமக்கு ரிப்பன் பக்கோடா கிடைக்கும். இப்போ இதோட நம்ம அரைச்ச பச்சை மிளகாய், வெள்ளை எள்ளு, விழுத சேர்த்துக்கலாம். நான் இங்கே 4 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா கூடயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது பெருங்காய தண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயிலை நல்லா சுட வச்சு இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா நமக்கு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவு பிசையும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பார்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த அச்சு தான் நான் இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த நாழியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா தடவி ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக பிழியறதுக்கு வரும். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சா தான் நல்லா கரகரப்பாக நமக்கு வரும். ஃபஸ்ட்டு பிழிஞ்சவொடனே இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் வரும். நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
பபிள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் அடங்கியிருக்கும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம பக்கோடாவாக பிழிஞ்சு எடுத்துடலாம். நமக்கு இப்போது மொறுமொறுன்னு நல்ல ருசியான ரிப்பன் பக்கோடா தயாராகிடுச்சு. நம்ம இப்போ பார்க்க போகிறது காரா பூந்தி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ முதல்ல மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போது நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த காரா பூந்தி நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கடலை மாவை நல்லா சலிச்சிக்கலாம். இதோடு நான் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதோட சூடான எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். தீபாவளிக்கு ரொம்ப முக்கியமான ஸ்நாக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம பெருங்காயத்தை ஊற வச்சிருந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தை ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சோம்னா நமக்கு அந்த தண்ணியை மாவில் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் லிக்விடாகவே இந்த மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த டைமில் நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். ரொம்ப கிறிஸ்பியாக வரும் நமக்கு இந்த காரா பூந்தி. டேஸ்ட் அபாரமாக இருக்கும். உங்களுக்கு பெருங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பூண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் விட்டுக்கலாம் கடாயில். இந்த காரா பூந்திக்கு ஃப்ளேமை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி கரண்டியில் நம்ம காரா பூந்தியை செய்ய ஆரம்பிச்சிடலாம். பக்கத்துலேயே டிஷ்யூ பேப்பரை ரெடியாக வச்சுக்கலாம். அப்போ தான் எக்ஸ்ட்ரா இல்லாது உறிஞ்சி எடுத்துரும். மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் ஃப்ளேமு. கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். பபிள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதோட கொஞ்சமாக முந்திரியை சேர்த்துக்கலாம். அதுக்காக முந்திரியை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடும். இந்த கருவேப்பிலையும் நம்ம இந்த காரா பூந்தியில்
சேர்க்க போகிறோம். மொறுமொறுன்னு காரா பூந்தி தயாராகிடுச்சு. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஓமப்பொடி. ஓமப்பொடி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த ஓமம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதை கடாயில் வறுத்துக்கலாம். இந்த ஓம்பொடியில் காரம் இருக்காது, குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நல்ல டேஸ்டான ஒரு ஸ்நாக் இது. இப்போ ஓமம் நல்லா வறுபட்டுடுச்சு. ஓரளவுக்கு சூடு இருந்தால் போதும். அதை நல்லா நம்ம மிக்சியில் நல்லா பொடி பண்ணிடலாம். இப்போ பொடி பண்ணி வச்ச இந்த ஓமத்தை தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். விட்டு இன்னொரு தடவை அரைச்சிக்கலாம். அரைச்சி அதை நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஓமத்தை தான் நம்ம மாவு பிசைய உபயோகிக்க போகிறோம். இப்போது ஒரு பவுலில் கடலை மாவு எடுத்துக்கலாம். இதை சலிச்ச கடலை மாவு. இதோட நான் கொஞ்சமாக அரிசி மாவையும் சேர்த்துக்கிறேன். இதையும் சலிச்சு வச்சுருந்தேன். இப்போ இதுக்கு பெருங்காய தண்ணி சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சோன்னா நமக்கு பெருங்காய தண்ணி கிடைக்கும். இப்போ நம்ம வடிகட்டி வச்ச இந்த ஓம வாட்டரை இதோட சேர்த்துக்கலாம். பிசையும் போது நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து நம்ம சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இதில் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம சூடான எண்ணெயை சேர்த்துக்கலாம். நல்லா முறுமுறுப்பான ஓமப்பொடி நமக்கு தயாராகிடும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் பார்த்து விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சம் பெருங்காய தண்ணியும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஓம தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பதத்துக்கு மாவு தயாராகிடுச்சு. நான் இந்த அச்சு வச்சு தான் நான் இப்போ பிழிய போகிறேன். இப்போது தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இங்கே வந்து கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஓமப்பொடி மொறுமொறுப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்நாக் இது. டீ டைமுக்கும் நல்லாயிருக்கும். தீபாவளிக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பபிள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு தான் நம்ம எடுக்கணும். நான் இதில் சோடா மாவு எதுவுமே சேர்க்கலை. இந்த மாதிரி எடுத்து திருப்பி போட்டுடலாம். பபிள்ஸ் இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. ஃப்ளேம் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். ஈஸியான பண்ணக்கூடிய ஸ்நாக்கில் ஓமப்பொடியும் ஒன்று. இப்போ பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம எடுத்து வச்சிடலாம். டிஷ்யூ பேப்பரில் வச்சோன்னா எக்ஸ்ட்ரா ஆயிலை உறிஞ்சி எடுத்துரும்.
இப்போ பார்க்க போகிறது மிக்சர். இந்த மெட்ராஸ் மிக்சர் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம ஓமப்பொடியும் காரா பூந்தியும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ அந்த எண்ணெயில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி கலர் மாறினா போதும். ஃப்ளேம் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். ஈஸியான ஒரு ஸ்நாக்கு இந்த மிக்சர். தீபாவளிக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பலகாரங்களில் இதுவும் ஒன்று. இப்போது நம்ம பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் கலர் மாறினா போதும். கொஞ்சம் ரெட் கலர் வர மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது வேர்க்கடலை. நான் தோல் நீக்கிய வேர்க்கடலையை சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட வேர்க்கடலை தோலோடு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. அதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இங்கே வடித்தட்டி இல்லைனா ஃபில்டர் பேப்பரில் எடுத்து வச்சுருங்க. எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் உறிஞ்சி எடுத்துரும். இப்போது நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை வாசனையோடு இந்த மிக்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மெட்ராஸ் மிக்சர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம இதில் காரா பூந்தியை சேர்த்துக்கலாம். ஓமப்பொடியும் சேர்த்துக்கலாம். நம்ம இதோட ரிப்பன் பக்கோடாவையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட காரா ஷேவ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சிருந்த கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, முந்திரியை சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போது மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் பார்த்து சேர்த்துக்குங்க. ஏற்கனவே எல்லாத்துலேயும் நம்ம காரம் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம். இப்போது இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் அதே மாதிரி பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தீபாவளி ஃபெஸ்டிவலில் செய்கிற முக்கியமான ஒரு ஸ்நாக் இது. நல்ல முறுமுறுப்பான மெட்ராஸ் மிக்சர் தயாராகிடுச்சு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.